தாசா ஞானவேல் ரஜினி இணைந்து உருவாகக்கூடிய படம் தான் வேட்டையன். இது அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தாசா ஞானவேலோட அடுத்த படம் குறித்த அறிவிப்பு இப்போ வெளிவந்திருக்கு. தாசா ஞானவேல் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான இயக்குனராக இருந்துட்டு வர்றாரு. கூட்டத்தில் ஒருவன், ஜெய்பி மாதிரியான ரொம்பவே கவனிக்கக்கூடிய படங்களை எடுத்திருந்தவர். அவர் ரஜினி கூட சேர்ந்து வேட்டையன் அப்படின்ற படத்தை இப்போ பண்ணியிருக்காரு. அதற்கான வேலைகள் முடிஞ்சிருக்கக்கூடிய சூழலில் இப்போ அவரோட அடுத்த படத்துக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதுதான் இப்போ ரொம்பவே ஒரு கவனம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லணும். தமிழகத்தையே உலுக்கிய சரவணபவன் ராஜகோபால் ஜீவஜோதி வழக்க மையமாக வச்சு இந்த படம் எடுக்க இருக்கதாகவும் அவர் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே ஜெய்பீம் ரொம்பவே ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படமாக இருந்த சூழலில் இப்போ மீண்டும் ஒரு உண்மை வழக்கை எடுத்து அவர் படம் பண்ணுவதுன்றது பல்வேறு இடங்களிலுமே பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த சரவணபவன் ராஜகோபால் ஜீவஜோதி வழக்கு அப்படின்றது என்ன அப்படின்னு பலருமே இப்போ அதை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். டிஜே ஞானவேல் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளராக இருந்தவர். ஸோ இந்த படத்தோட அப்டேட் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, தான் பத்திரிகையாளராக இருந்தப்பவே இந்த வழக்கை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணதாகவும், ஸோ இப்போது தனக்கு இந்த படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கனால இந்த படத்தில் ஜீவஜோதியோட சட்ட போராட்டத்தில் வெளிவராத சில பக்கங்களை இந்த படம் மூலமாக வெளியே கொண்டு வர போகிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஞானவேல் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கு சாதாரண வழக்கு இல்லை. தமிழ்நாட்டோட குற்ற வரலாறுல ரொம்ப சர்ச்சையான சில வழக்குகளில் இதுவும் ஒன்று. எப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆள் தமிழ்நாட்டோட ஹோட்டல் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினாருனோ, பிற்காலத்தில் அவர் எப்படி தன்னோட மூட நம்பிக்கையினாலும் ஒரு பெண் மீதான வரம்பு மீறிய ஆசையினாலும் தன்னோட அதிகார போதையினாலும் ஒரு மோசமான முடிவு அடைஞ்சாருங்கிறது தான் இந்த வழக்கோட பின்னணி. சரவணபவன்கிறது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிராண்டாக இருந்துச்சு. நீங்கள் நல்ல ஹோட்டல் எதுன்னு நீங்கள் யாரை கேட்டாலும் அவங்க சொல்கிற பதில் சரவணபவனாக தான் இருக்கும். சரவணபவன் காஃபி, இட்லி, தோசை, சாம்பார் ஆகிய உணவுகளுக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் இதே பெயர் 2001 ஒரு கொலை சம்பவத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஏதோ ஒரு ஊழியர் இல்லை, சரவணபவனோட ஓனர் ராஜகோபால். 90களில் ராஜகோபால் சரவணபவன்கிற பிராண்டை நிலைநிறுத்தி ஒரு பெரிய ஹோட்டல் அதிபராக இருந்தப்போ தான் ஜீவஜோதிங்கிற பெண்ணும் அவரோட குடும்பத்தாரும் ராஜகோபால் கிட்ட உதவி தேடி வராங்க. இந்த ஜீவஜோதி யாருன்னா, சரவணபவனில் ஆல்ரெடி ஒரு கிளையில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரோட அண்ணன் மகள் தான் ஜீவஜோதி. ஜீவஜோதி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை சேர்ந்தவங்க. இவங்க குடும்பத்தோட 1994 சென்னை வரும்போது கையில் சில லட்சம் பணத்தோட வராங்க. இந்த பணத்தை ராஜகோபால் அனுப்பிச்சிட்ட கொடுத்து அதன் மூலமாக அதை வட்டிக்கு விட சொல்லி அதன் மூலமாக இருக்கக்கூடிய வருமானத்தில் குடும்பத்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இருக்காங்க. ஜீவஜோதியோட குடும்பத்தாருக்கு ராஜகோபாலும் ஆதரவு தராரு. சரவணபவனில் ஆல்ரெடி ஜீவஜோதியோட சித்தப்பா தட்சிணாமூர்த்தி ஒரு கிளையில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் மூலமாக தான் ஜீவஜோதியோட குடும்பத்துக்கு ராஜகோபாலோட அறிமுகம் கிடைக்குது. இந்த அறிமுகத்தின் மூலமாக ஜீவஜோதியோட அப்பா ராமசாமிக்கும் சரவணபவனில் வேலை கிடைக்குது. ஒரு ஃபங்க்ஷனில் ஜீவஜோதியை ராஜகோபால் பார்க்குறாரு. ஜீவஜோதியை பார்த்தோன்னே ராஜகோபாலுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த பெண் யாருன்னு விசாரிக்கும் போது தன்னோட கடையில் வேலை பார்க்குற ராமசாமி அப்படிங்கிறவரோட பெண் தான் இந்த ஜீவஜோதி அப்படின்னு தெரிய வருது. ராஜகோபால் எந்த மாதிரியான ஒரு ஆள் இப்போ சொல்லப்படுச்சுன்னா, அவர் ரொம்ப எளிமையான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் இந்த பணம், புகழ் ஆகியவற்றை அடைஞ்சதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை முறையே மாறுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் கண்ணில் பார்த்ததெல்லாம், அவர் எது மேலே ஆசைப்பட்டாரோ அது எல்லாமே அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதா சொல்லப்படுது. ராஜகோபாலுக்கு தான் ஆசைப்படுற விஷயங்களுக்கு இல்லைங்கிற பதில் வரதை ஏற்றுக்கவே முடியல. அதே தான் ஜீவஜோதி விஷயத்துலையும் நடந்தது. ராஜகோபாலுக்கு ஆல்ரெடி 2 மனைவிகள் இருக்காங்க. ஜீவஜோதியை 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் அப்படின்னு ராஜகோபாலுக்கு ஒரு ஜோசியரால் சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜோசியரோட பேச்சு கேட்டு தான் ராஜகோபால் ஜீவஜோதியை அடைய முற்பட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஜோசியரோட பேச்சு கேட்டு ராஜகோபால் ஜீவஜோதியை கல்யாணம் பண்ணிக்க ஜீவஜோதியோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாரு. அவங்க அப்பாவுக்கு இதில் உடன்பாடு இல்லைனாலும் அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஜீவஜோதிக்கு இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. அதே சமயம் ஜீவஜோதிக்கு தான் குடியிருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் டியூஷன் எடுக்க வர பிரின்ஸ் சாந்தகுமார் என்பவர் மேலே காதல் வருது. அவங்க 2 பேரும் குடும்பத்தோட எதிர்ப்பை மீறி 1999 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தன்னால் ஜீவஜோதியை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற கோபம் ராஜகோபாலுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஜீவஜோதியும் பிரின்ஸ் சாந்தகுமாரும் ஒரு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக அவங்களுக்கு பணத்தேவை ஏற்படுது. ஸோ ஜீவஜோதி ராஜகோபால்கிட்ட போய் பணம் கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ராஜகோபால்கிட்ட போய் பணம் கேட்குறாங்க. ராஜகோபால் பணமும் கொடுத்து உதவி அவரே நேரடியாக அந்த ட்ராவல்ஸ் பிஸ்னஸை ஆரம்பித்து வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஜீவஜோதி பிரின்ஸ் சாந்தகுமாருக்கு ராஜகோபால் ஒரு வெல்விஷராக இருக்கிற மாதிரி அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போய் அவங்களுக்கு அறிவுரைகளும் பண வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ராஜகோபால் ஜீவஜோதியும் பிரின்ஸ் சாந்தகுமாரையும் பிரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. இது பிடிக்காத ஜீவஜோதி உங்களோட உதவி எனக்கு வேணாம் அப்படின்னு ராஜகோபால்கிட்ட நேரடியாக சொல்லிடுறாங்க.
இதனால் ஆத்திரமடைகிற ராஜகோபால் தன்னோட ஆட்களை வச்சு பிரின்ஸ் சாந்தகுமாரையும் ஜீவஜோதியும் கடத்திட்டு போய் தாக்குறாரு. ராஜகோபால் அவங்க 2 பேரையும் மிரட்டி வீட்டு சிறையில் வச்சிருந்ததா அப்போ கூறப்பட்டுச்சு. ராஜகோபால்கிட்ட தப்பிக்க பிரின்ஸ் சாந்தகுமாரும் ஜீவஜோதியும் சென்னையை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்து வெளியூருக்கு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப அவங்க ராஜகோபாலோட ஆட்களால் கடத்தப்படுறாங்க. இந்த முறை பிரின்ஸ் சாந்தகுமாரை ஜீவஜோதியிலேருந்து பிரித்து கொண்டு போய் கடுமையாக தாக்குறாங்க. பிரின்ஸ் சாந்தகுமாரை ராஜகோபாலோட அடியாளான டேனியலுங்கிறவர் கடுமையாக தாக்கி நீ மும்பை போயிடணும், திரும்ப வந்து சென்னை வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவரை மும்பைக்கு போக வச்சுட்டாரு. திரும்ப ராஜகோபால்கிட்ட வந்து நான் பிரின்ஸ் சாந்தகுமாரை கொண்டுட்டேன், அவர் வந்து இனிமேல் உங்கள் பிரச்சனையில் வந்து தலையிட மாட்டார், பிரின்ஸ் சாந்தகுமாரோட சாப்டர் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாரு. சில மாதங்கள் கழித்து பிரின்ஸ் சாந்தகுமார் மும்பையிலேருந்து திரும்ப சென்னை வராரு. அப்போது பிரின்ஸ் சாந்தகுமார் திரும்பவும் கடத்தப்படுறாரு. பிரின்ஸ் சாந்தகுமார் 2001 கடத்தப்பட்டதுக்கப்புறம் மார்ச் மாதம் கொடைக்கானலில் ஒரு உடல் கண்டெடுக்கப்படுது. அந்த உடல் பிரின்ஸ் சாந்தகுமாரோட. தன்னோட கணவரோட மரணத்துக்கு ராஜகோபால் தான் காரணம்னு ஜீவஜோதி காவல்துறையில் புகார் அளிக்கிறாங்க. இந்த புகார் விசாரிக்கப்படுது. இந்த வழக்கு விசாரித்த பூந்தமல்லி நீதிமன்றம் ராஜகோபாலுக்கு 10 ஆண்டுகள் சிறையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கிறாங்க. இந்த தண்டனையை எதிர்த்து ராஜகோபால் 2009 மார்ச்சில் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறாரு. சென்னை ஹைகோர்ட்டோ இந்த வழக்கில் ராஜகோபாலுக்கு ஆள் தண்டனை விதிக்கணும் அப்படின்னு உத்தரவிடுது. ஆனால் ராஜகோபால் தனக்கு இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கப்படணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. 2004 ஆண்டு அக்டோபர் மாதம் ராஜகோபாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்குது. 2009 அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதுக்கப்புறம் அவர் வந்து சிறைக்கு போகாமல் வெளியே தான் இருக்கார். இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு 2019 வெளிவருது. உச்சநீதிமன்றம் ராஜகோபாலுக்கு ஆயுள் தண்டனை உறுதி செஞ்சு அவர் உடனடியாக சிறைக்கு போகணும்னு உத்தரவிடுது. அந்த டைமில் ராஜகோபால் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். நிஜமாவே ராஜகோபாலுக்கு உடல்நிலை சரியில்லையா இல்லை அவர் நடிக்கிறாரா அப்படின்னு மருத்துவர்கள் ஆய்வு செஞ்சப்போ நிஜமாவே அவருக்கு வந்து உடல்நிலை மோசமாக இருந்துச்சு. ராஜகோபால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. ஆனால் அனுமதிக்கப்பட்டு சில நாட்களில் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாரு. ஒரு பெரிய ஹோட்டல் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய ராஜகோபால் தன்னோட வரம்பு மீறிய ஆசையினாலும் அதிகார போதையினாலும் அவரோட வாழ்க்கையில் கடைசி 19 வருடங்கள் சட்ட போராட்டத்திலேயே கழிச்சார். ராஜகோபாலுக்காவது அவர் இந்த சட்ட போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு அதிகார பலமும் பணபலமும் இருந்துச்சு. ஆனால் ஜீவஜோதிங்கிற ஒரு சாதாரண பெண் இந்த 19 வருடமும் தன்னோட முடிவில் நிலையாக நின்று இந்த சட்ட போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருந்த காலத்தில் ஜீவஜோதி தண்டபாணிங்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த வழக்கில் ஜீவஜோதி நடத்திய சட்ட போராட்டத்தில் வெளிவராத சில பக்கங்களை பற்றி தான் தன்னோட இந்த படத்தில் பேச போகிறதா ஞானவேல் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டையே ஒழுக்கிய சர்ச்சையான இந்த வழக்கு திரைப்படம் எடுக்கப்படும் போது இந்த படம் மேலும் சில சர்ச்சைகளை சந்திக்கும். இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை இந்த படம் எப்படி காட்சிப்படுத்த போகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.